ஸ்டேஜ்ல இருக்க எல்லாரும் இனியாவை பார்த்து சிரிக்கிறாங்க. இனியாவுக்கு ரொம்ப அசிங்கமா போகுது. பாக்யா சொல்றாங்க, நீ கவலைப்படாத இனியா, நான் உன் கூட இருக்கேன். கோபி சொல்றாரு, இனியா ஐ எம் சாரிமா. வேற வேற போட்டியாளரை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்டேஜ்ல. ஈஸ்வரி சொல்றாங்க கோபி கிட்ட, இனியாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியாடா? ஸ்டேஜ்ல எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியா ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து சொல்றாங்க, நீ சாரி கேட்க வேண்டாமா, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். அப்ப கோபி வந்துடுறாரு. அப்பா, நீங்க எதுக்கு அந்த ஆன்ட்டிய கூட்டிட்டு வந்தீங்க ஸ்டேஜுக்கு? யாரோ ஒருத்தவங்களோட நான் கூட நிக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்லப்பா. இது என்னோட காம்படிஷனோட ஃபைனல் ரவுண்டு டாடி. லைஃப்ல இது ஒரு முக்கியமான நாள். அவங்க வந்து கம்ப்ளீட்டா என் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. கோபி சொல்றாரு, சாரிடா சொல்லும். டாடி, நீங்க எதுவும் பண்ண வேணாம், இந்த இடத்த விட்டு மாத்திரம் போயிருங்க டாடி. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில சண்டை வருது. எல்லாத்தையும் இனியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல அவங்களால கேட்க முடியல. தனியா போய் அழுகுறாங்க. இனியாவை அந்த காம்படிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கூப்பிடுறாங்க. அந்த ஸ்டேஜ்ல இனியா கவனமா ஆடவே இல்லை. ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. கோபி சொல்றாரு, இனியா ஆடு இனியா, கமான் அப்படின்னு சொல்றாரு. இனியா திகச்சு போய் எல்லாரையும் பாக்குறாங்க. ஸ்டேஜ்ல நின்னுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இனியா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க இனியாவை பார்த்து. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றத ஜட்ஜு பார்த்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க யாரு வின்னர்னு. இந்த காம்படிஷனோட தேர்ட் பிளேஸ் யாருன்னா இனியா அப்படின்னு ஜட்ஜஸ் ஃபைனல் கால் பண்றாங்க. இனியா வந்து பரிசை வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸையும் கொடுத்துட்றாங்க, செகண்ட் பிரைஸையும் கொடுத்துட்றாங்க. ஃபைனல் கால் பண்ணிட்டு இனியா அந்த ஸ்டேஜ்லயே அழுகுறாங்க. ரொம்ப கோவமா அழுதுகிட்டே இனியா வீட்டுக்குள்ள வர்றாங்க. கோபி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. இனியா சமாதானம் ஆகல, அழுதுகிட்டே இருக்காங்க. பாக்யா சொல்றாங்க, ஏன் இனியா அழுகுற? அம்மா, நீ யாருக்காவது சப்போர்ட் பண்ண போறேன்னா என்கிட்ட பேசவே பேசாதம்மா. இனியா சொல்றாங்க, அப்பா நடந்ததெல்லாம் கேட்டீங்கல்லப்பா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களாலதான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸே கிடைக்காம போச்சு. ராதிகாவை ஈஸ்வரி திட்டுறாங்க. செலியனும் ராதிகாவை திட்டுறாங்க. கோபி சொல்றாரு, எல்லாரும் வார்த்தைகளை கொட்டாதீங்க ப்ளீஸ். திருப்பியும் இனியா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு கோபி. திருப்பியும் ஈஸ்வரி ராதிகாவை திட்டுறாங்க. அப்ப ராதிகா சொல்றாங்க, எனக்கு இனியாவோட காம்படிஷனுக்கு வரணும்னு ஆசையே இல்ல. ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்ப ஏன் மேடை ஏறின ராதிகா? சாரிங்க, நான் வந்திருக்கவே கூடாது. கோபி இனியாவுக்கு சமாதானம் சொல்றாரு. இனியானால ஒத்துக்க முடியல கோபி சொன்னத. ராதிகா இனியாவை கண்டிக்கிறாங்க. அப்பா கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்துட்டு ராதிகா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. திருப்பியும் இனியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்ப பாக்யா சொல்றாங்க, ராதிகா வாட்டுக்கு ஆபீஸ்க்கு போறேன்னு தான் சொன்னாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இந்த காம்படிஷனுக்கு கூட்டிட்டு வந்தது உங்க அப்பா தான். ஸ்டேஜ்ல ராதிகாவை ஏத்தி விட்டது உங்க அப்பா தான். எல்லாம் நடந்ததுக்கு காரணமும் உங்க அப்பா தான். எல்லாரு கண்ணும் கோபிய நோக்கி போகுது. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யாவை பார்த்து, இப்ப எதுக்கு எல்லா பழியையும் தூக்கி கோபி மேல போடுற? நான் ஒன்னும் பழிய தூக்கி உங்க மக மேல போடல. என் மகளுக்கு கோவம் கண்ணை மறைக்குது, அதனாலதான் சொன்னேன். உண்மையான தப்பு யாரு பேர்ல இருக்குன்னு இனியாவுக்கு புரிய வைக்க பாக்குறேன். பாக்யா சொல்றாங்க, பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, எல்லாரும் பண்றதுதான். ஆனா நீங்க தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கணும் கோபி. அதை விட்டுட்டு அவங்களும் வேணும் இவங்களும் வேணும்னு நீங்க ரொம்ப பேராசைப்பட்டுட்டீங்க. அதோட பின் விளைவுகள் தான் இது. நாளை சந்திப்போம்.